பாவங்கள் மன்னிக்கப்படுவது எதனால்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாவங்கள் மன்னிக்கப்படுவது எதனால்? இரக்கத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, குற்றங்கள் மன்னிக்கப்படும்படியாக தம்மை நோக்கி பிள்ளைகள் வருகின்ற பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். யோவான் நற்செய்தி 6:37 சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை, ஏனெனில் அவர் இரக்கமுடையவர். அதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது. மூன்றாவது, இயேசுவின் நாமத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 43 வாசிக்கிறோம், அவர் பெயரில் விசுவாசம் கொள்ளும் எவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எல்லாவற்றும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரித்து நம் பாவங்களை மன்னிக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கின்ற பொழுது, இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், தூய்மையாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இரக்கத்தினாலும் இரத்தத்தினாலும் நாமத்தினாலும், இயேசுவின் நாமத்தினாலும், அவருடைய எல்லா மிக்க பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன்னிப்பை பெறுவோம், மன்னிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம், மறுரூபத்தில் வாழ்க்கையில் காணுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.